வெல்கம் பேக். எக்ஸாமுக்கு எல்லோரும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். என்ன அப்படின்னா இதில் இங்கிலீஷில் யூனிட் 1 அண்ட் யூனிட் 2 எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கிராமர் போர்ஷன்ஸ் வந்து அந்த டாபிக் சிம்பிளாக தான் கொடுத்துருப்பாங்க. கொஞ்சம் டெப்த்தாக நம்ம படிச்சுக்கணும். இல்லை அப்படின்னா எக்ஸாம் டைம் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுறது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஜஸ்ட்டு வீடியோ மட்டும் கேட்டு முடித்ததும் ஒன் டைம் அதை மியூட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அதை வந்து நீங்களே ஒரு டைம் அந்த பாயிண்ட்ஸை சொல்லி பாருங்கள். அப்போ தான் படித்த ஃபீல் உங்களுக்கு இருக்கும். சேர்ந்து படிப்போம். கிளாஸ் 6 டேர்ம் 2 இங்கிலீஷ் யூனிட் 1 இதில் வந்து ப்ரோஸ், போயம், சப்ளிமெண்ட் ரீடர், அப்புறம் கிராமர் இதெல்லாமே கொடுத்துருப்பாங்க. புக்கு அப்படிங்கும்போது நமக்கு நிறையா பேஜஸ் வரும். கவர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை. அதனால உங்களுக்கு வந்து ஹிண்ட் மாதிரி கொடுத்துருக்கேன். இது என்னோட ஹிண்ட் தான், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. யூனிட் 1 இதோட டைட்டில் என்னென்னா ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்ஸ். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து கிரிக்கெட்டர் கொடுத்துருக்காங்க, மித்தாலி ராஜ். இவங்களுக்கு தெரியும், விமன்ஸ் கிரிக்கெட் டீமில் இருக்கிறாங்க. இவங்களை பற்றின நியூஸஸ் தான் இதில் இருக்குது. என்னென்னா இவங்க தெலுங்கானாவை சேர்ந்தவங்க. இவங்க வந்து ஒன் டே இன்டர்நேஷ்னலோட கேப்டனாக இருக்காங்க. அதுக்கப்புறம் என்னென்னா இவங்க 10 இயர்ஸில் கிரிக்கெட் விளையாட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 17 இயர்ஸில் தான் இந்தியாவுக்காக செலக்ட் ஆகியிருக்காங்க. அப்புறம் இவங்க தான் ஒன்லி ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர். 6000 ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. விமன்ஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டில் விமன்ஸ் டீமில் இவங்க தான் ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர். அப்புறம் ஒன் டே இன்டர்நேஷ்னல் மேட்ச்சில் தான் இந்த ஒரு ஹையஸ்ட் ரன் ஸ்கோரராக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து 50 செகண்ட்ஸ் கான்சிகேட்டிவ் அடுத்தடுத்து இந்த மாதிரி 50 செகண்ட்ஸில் தான் ஆகியிருக்காங்க. அப்புறம் டெண்டுல்கர் ஆஃப் இந்தியன் விமன்ஸ் கிரிக்கெட் அப்படின்ட்டு இவங்களை தான் சொல்கிறாங்க, மித்தாலி ராஜ் தான் சொல்கிறாங்க. தென் வந்து இவங்களுக்கு என்ன அவார்ட் கொடுத்துருக்காங்கன்னா பத்மஸ்ரீ அவார்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து விமன்ஸ் வேர்ல்டு கிளப் இங்கிலாண்டில் 1973 ஃபஸ்ட்டு இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. அதாவது வேர்ல்டு கப் மேட்ச் நடக்கிற மாதிரி. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு விமன்ஸுக்கு தான் வேர்ல்டு கிளப் வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. 2 இயர்ஸ் லேட்டர் தான் மென்ஸுக்கு இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க 1975. அண்ட் அடுத்து வந்து மித்தாலி ராஜ் அவங்களோட ஒரு அச்சீவ்மெண்ட் என்ன அப்படின்னா 23 February 2018 நடந்த T20 இன்டர்நேஷ்னலில் வந்து ஹாஃப் செஞ்சுரி அடிச்சிருக்காங்க. யாரோட பேரலனா மித்தாலி ராஜ் அண்ட் ஸ்மிருதி. இவங்க வந்து 9 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து இவங்களோட ஒரு அச்சீவ்மெண்ட். தென் உஷா ராணி இவங்க வந்து கபடியில் வந்து கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க. அண்ட் இவங்க வந்து இப்போ கபடியை பற்றி இவங்க நேமில் பேசும்போது என்னெல்லாம் சொல்கிறாங்கன்னா 2012 2017 வரைக்கும் வேர்ல்டு கபடி அந்த டோர்னமெண்ட்டில் வந்து இந்தியா தான் 6 டைம்ஸ் அதாவது வின் பண்ணியிருக்காங்க. தென் இவங்களோட ரோல் மாடல் யார் அப்படின்னா சுமந்த். தென் வந்து பிவி சிந்து. இவங்க எந்த கேட்டகரி ஸ்போர்ட்ஸில் வராங்கன்னா பேட்மிண்டன். இவங்களுக்கு முன்னாடி அதாவது இவங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி யார் அப்படின்னா சானியா நேவால் பற்றி. ஏன்னா இவங்களும் பேட்மிண்டனில் 2012 ஒலிம்பிக்கில் பிரான்ஸ் வாங்கியிருக்காங்க. பிவி சிந்து வந்து 2016 ஒலிம்பிக்கில் சில்வர் வாங்கியிருக்காங்க. ஸோ இவங்களோட ஒரு ரோல் மாடல் அப்படின்னா கோபிசந்த். 2013 இந்தியாவில் அர்ஜுனா அவார்டு. தென் 2015 வந்து பத்மஸ்ரீ. தென் 2016 ஒலிம்பிக்கில் அவார்டு வாங்கினதுக்கப்புறம் ராஜீவ் காந்தி கேல் ரத்னா. இதுதான் ஹையஸ்ட்டு ஸ்போர்ட்ஸுக்கான ஒரு அவார்டு. ஸோ இதையும் அவங்க வாங்கியிருக்காங்க. 3 அவார்டு பிவி சிந்துவே வாங்கியிருக்காங்க. தென் இதில் உள்ள கிராமர் என்ன அப்படின்னா இதில் அட்ஜெக்டிவ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கிராமருக்கு வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா புக்ஸ் இருந்தாலும் இந்த ஹெட்டிங்கை வந்து இன்னும் டெப்த்தாக கொஞ்சம் படிச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா புக்கில் இருந்தது தான் நான் உங்களுக்கு ஹிண்ட் கொடுக்குறேன். இதில் வந்து சிம்பிளாக 6th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அட்ஜெக்டிவ்னா என்ன? இஸ் அ வேர்டு டிஸ்கிரைபிங் நவுன். ஓகேவா? நவுன் வந்து டிஸ்கிரைப் பண்ணுறது அட்ஜெக்டிவ். வெர்பை டிஸ்கிரைப் பண்ணுதுன்னா அது அட்வெர்ப். இப்போ அட்ஜெக்டிவ் எதெல்லாம் இண்டிகேட் பண்ணும் அப்படின்னா ஒரு நவுனோட குவான்டிட்டி, குவாலிட்டி, சைஸ், ஏஜ், கலர். அண்ட் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இப்போ ஒரு லைனில் நிறைய அட்ஜெக்டிவ் வருதுன்னா எப்படி ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி, நெக்ஸ்ட்டு குவான்டிட்டி, நெக்ஸ்ட்டு சைஸ், தென் ஏஜ், அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் தான் கலர் வரணும். ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள், ஐ ஹேவ் 2 லாங் ப்ரௌன் ஸ்டிக்ஸ். 2ங்கிறது குவான்டிட்டி. ஸோ அது ஃபஸ்ட்டு வந்துட்டு லாங்கிறது சைஸு, அது மிடில் வந்திருக்கு. தென் கலருங்கிறது லாஸ்ட்டு, அதனால் ப்ரௌன் ஸ்டிக்ஸ் லாஸ்ட் வந்துருக்கு. ஸோ ஒரு லைனில் நிறைய அட்ஜெக்டிவ்ஸ் வந்துன்னா இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும், நம்ம வந்து ஆர்டர் பண்ணி எழுதணும். நெக்ஸ்ட்டு வந்து லாங்குவேஜ் ஹிண்ட். ஃபர்தர், அப்புறம் ஃபர்தர், மோர் தேன், ஹை, டால் இதெல்லாம் எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதையும் நீங்கள் தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதை நான் லேட்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தென் போயமில் வந்து டீம் ஒர்க் இதை பற்றி தான் போயம் வந்து எழுதியிருக்காங்க. இது எழுதுனது வந்து எட்கர் ஏ வெஸ்ட். 14 இயர்ஸில் இருந்தே இவர் வந்து எழுத ஆரம்பிச்சிட்டாரு. இவர் பிறந்தது 1895. இவரோட புக்கை வந்து பப்ளிஷ் பண்ணது என்ன அப்படின்னா டெட்ராய்ட் ஃப்ரீ ப்ரெஸ்ஸில் தான் பப்ளிஷ் ஆகிருக்கு. இவர் என்ன சொல்லாங்கன்னா பொயட்ஸ் ஆஃப் பீப்புள் அப்படின்னு சொல்லாங்க. பொயட்ஸ் ஆஃப் பொயட்டையும் பொயட்ஸ் ஆஃப் பீப்புளையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ பொயட்ஸ் ஆஃப் பீப்புள் யார் அப்படின்னா எட்கர் ஏ வெஸ்ட். அண்ட் வந்து இவர் வந்து பொயட் லாரேட் ஆஃப் மிச்சிகன் அப்படின்னு போட்டிருக்காங்க. தென் இந்த போயம் டீம் ஒர்க் அதோட வந்து ஸ்கீம் என்ன அப்படின்னா ஏபி இதில் தான் வந்து சிம்பிளான போயம். டீம் ஒர்க்னா என்ன, எப்படி இருக்கணும் அதை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. வேறு எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை. நெக்ஸ்ட்டு கிராமர். இதுக்கு அடுத்த சின்ன கிராமர் பாட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா கான்ட்ராக்ஷன். ஸோ கான்ட்ராக்ஷன்னா என்ன, ஒரு வார்த்தையை விரிச்சு எழுதுறத வந்து எப்படி சின்னதாக எப்படி எழுதலாம், ஷார்டன் பண்ணி எப்படி எழுதலாம், அதான் கான்ட்ராக்ஷன். ஸோ இட் இஸ். அதே மாதிரி டிக்கு பக்கத்தில் கொட்டேஷன் இருக்கும்போது ஹீ வுட்.
இந்த மாதிரி போடுறது, இதை தான் கான்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எக்ஸாமில் எப்படி வேணாலும் ஆப்ஷன்ஸ் கேட்கலாம். ஸோ அதை வந்து கிளியராக எழுத தெரியணும். சப்ளிமெண்ட் ரீடர் திங்க் டு வின் என்ன அப்படின்னா, இதில் ஒரு கேர்ள் வந்து சின்ன வயசில் சைக்கிளிங் எப்படி கற்றுக்கிறா, அதுக்கப்புறம் ரன்னிங் ரேஸ்க்கு எப்படி போகிறா, இது மட்டும்தான் அந்த ஸ்டோரி. இதில் வேறு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இல்லை. இப்போ வந்து இப்போ டீம் ஒர்க்குக்கு, ஏன்னா அதில் வந்து ரிலே ஓடுவா. ஸோ அதனால் டீம் ஒர்க்குக்கு என்னென்ன கீ பாயிண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து பாசிட்டிவிட்டி, கம்யூனிகேஷன், தென் வில்லிங், டெடிகேஷன், வில்லிங், அடாப்டபிலிட்டி. ஸோ 5 கீ பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. டீம் ஒர்க்குக்கு என்னதுன்னா பாசிட்டிவ், கம்யூனிகேஷன், டெடிகேஷன், வில்லிங், அடாப்டபிலிட்டி. தென் வந்து யூனிட் 2 இதில் வந்து ப்ரோஸ் என்ன அப்படின்னா ட்ரிப் டு ஊட்டி, அதாவது 6th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஊட்டிக்கு ட்ரிப்பு போகிறாங்க. அந்த மாதிரி தான் இந்த லெசன் வந்து இருக்குது. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, இந்த ஊட்டியை வந்து ஒரு காலத்தில் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா ஒத்தை கல்மேடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஊட்டி வந்து ஒத்தை கல்மேடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கடல்லேருந்து 2240 மீட்டர்ஸ் ஹை லெவல். ஸோ அந்த மவுண்டெயினுக்கு வந்து சொல்லுவாங்க கடல் மட்டத்துலேருந்து இந்த அளவில் இருக்குது, அதுதான் இந்த மீட்டர். அப்புறம் இங்கே உள்ள டெம்பரேச்சர் எப்படின்னா 25 டிகிரி செல்சியஸ் தான் நார்மலாக இருக்குது. இது அதுக்கப்புறம் வந்து நீலகிரி மவுண்டைன் ரயில்வேஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ், அதை பற்றியும் அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லெசனில் வந்து ட்ரிப்பை தவிர இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் மட்டும் நான் வந்து நோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மவுண்டைன் ரயில்வேஸ் வந்து பிரிட்டிஷர்ஸ் வந்து 1908 வந்து கட்டினது. இதில் வந்து 16 டனல்ஸ், 208 கர்வ்ஸ் இருக்குது, 250 பிரிட்ஜஸ் வருது, 26 கிலோமீட்டர்ஸ்க்கு இந்த நீலகிரி மவுண்டைன் ரயில்வேஸ் வந்து இருக்குது. ஸோ 2005 இதே போலவே உள்ள டார்ஜிலிங் ஹிமாலயன் ரயில்வேஸை நேஷ்னல் ஹெரிட்டேஜ் சைட்டாக யுனெஸ்கோ அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. இதுவும் இதில் உள்ள ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். யூனிட் 2ல் உள்ள கிராமர் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து சிலபிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நமக்கு அது வந்து சிலபிஃபிகேஷன் டிவைட் பண்ணவும் தெரிஞ்சிருக்கணும். அதோட எதை வச்சு டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா வவல்ஸ் வச்சு தான். அந்த வேர்டை டிவைட் பண்ணுறதே வவல்ஸ் வச்சு தான் டிவைட் பண்ணுறோம். அதை கொஞ்சம் டெப்த்தாக பார்த்துக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய ஒன் மோர் கிராமர் பார்ட் என்ன அப்படின்னா, சிம்பிள் ப்ரெசன்ட், சிம்பிள் பாஸ்ட், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அந்த கண்டினியூஸ் டென்ஸுக்கு நியூ டேர்ம் வந்து புக்கில் யூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா ப்ரெசன்ட் ப்ராக்ரெசிவ் டென்ஸ், பாஸ்ட் ப்ராக்ரெசிவ் டென்ஸ். ஸோ அதை கன்ஃபியூஸ் ஆகாமல் இந்த பார்ட் ஆஃப் கிராமரையும் கொஞ்சம் எலாபரேட்டாக பார்த்துக்கோங்க. தென் புக்கில் வந்து பேஜ் நம்பர் 126 வந்து லெட்டர் ரைட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு தெரிஞ்சது தான் ஃபார்மல் லெட்டர், இன்ஃபார்மல் லெட்டர். ஸோ அதில் உள்ள ஸ்டெப்ஸையும் நம்ம படிச்சுக்கணும். தென் வந்து போயம் வந்து ஃப்ரம் அ ரயில்வே கேரேஜ். ஸோ இது வந்து இதில் எழுதுனது யார் அப்படின்னா ராபர்ட் லூயிஸ் ஸ்டீவன்சன். இவர் பிறந்தது எப்படின்னா 1850 to 1894 தான் இவரோட பீரியட். தென் வந்து இந்த ஃப்ரம் அ ரயில்வே கேரேஜ் இதில் வந்து ஏஏபிபி இதான் அதோட ரைமிங் ஸ்கீமு. இது வந்து இவரோட ஒர்க் வந்து ட்ரெஷர் ஐலாண்ட், கிட்னாப்ட், ஸ்ட்ரேஞ்ச் கேஸ், சில்ட்ரன் கார்டன் ஆஃப் வேர்ட்ஸ். இதுதான் இவரோட இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ். அப்புறம் வந்து சிமிலி இதில் வந்து இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. டேரக்ட்லி கம்பேர் 2 திங்ஸ், 2 திங்ஸை டேரெக்டாக கம்பேர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதுதான் என்னது சிமிலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த யூனிட்டில் உள்ள சப்ளிமெண்ட் ரீடர் என்ன அப்படின்னா, இதில் வந்து கலிவர்ஸ் ட்ராவல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதில் எழுதுனது ஜோனதான் ஸ்விஃப்ட். இதில் உள்ள ஃபஸ்ட்டு ஸ்டோரி தான். ஏன்னா கலிவர்ஸ் ட்ராவல்ஸில் மொத்தம் 4 ஸ்டோரிஸ் வந்து இதில் வந்து ஃபஸ்ட்டு ட்ராவல் அண்ட் ஸ்டோரி தான் கொடுத்துருக்காங்க. கேலிவர் வந்து 6 மெம்பர் அந்த க்ரூவோட இவர் என்ன பண்ணுறாரு, ஷிப்பில் போகிறாரு. லிலிபுட் அப்படிங்கிற ஒரு ஒரு ஐலாண்டை வந்து அவர் ரீச் பண்ணுறாரு. ஸோ அதெல்லாம் நமக்கு தெரியும். ஸோ அங்கே எத்தனை இன்ச்சில் பீப்புள் இருக்காங்க, 6 inch பீப்புள்ஸ் இருக்குது. 22 வீல்ஸில் வந்து என்னது வீல் உள்ள ஒரு சேர் போட்டு தான் ஒரு பெரிய ஒரு வெஹிக்கிள் மாதிரி ரெடி பண்ணி தான் இவர் வந்து இழுத்துட்டு போவாங்க. ஸோ இந்த ஸ்டோரி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா கொஞ்சம் சர்ச் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி தான். இவர் வந்து கேலிவர் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போவார். இப்போ ஒரு புயலில் மாட்டி லிலிபுட் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போவார். இது வந்து அவரோட ட்ராவல் ஸ்டோரி புக்கில் எழுதியிருக்குது. 3 inches ஹார்ஸ் இருக்கும், 22 வீல்ஸ் வச்சு வண்டியில் வச்சு தான் இவர் கொண்டு போவாங்க. இவருக்கு வந்து சாப்பிட்றதுக்கு கொடுப்பாங்க. நெய்பரிங் கண்ட்ரி வந்து ப்ளூஃபுஸ்கோ. ஸோ வந்து இவங்க வந்து பிரச்சனை பண்ணுவாங்க. இவங்க லிலிபுட்டன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ப்ளூஃபுஸ்கோட்டை வந்து காப்பாற்றுவாங்க. இது வரைக்கும் தான் இதில் இருக்குது. அதாவது 6th எது கொடுத்துருக்காங்கன்னா, நெய்பரிங் கண்ட்ரிகிட்ட அவங்க ஷிப்பில் வந்து லிலிபுட்டன்ஸை அட்டாக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த கிங் வந்து இவரை ரெக்வஸ்ட் பண்ணுவார் கேலிவரை. அப்போ வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா, இவர் வந்து அந்த ஷிப் எல்லாத்தையுமே பிடிச்சிருவார். பிடிச்சி இவங்களுக்கு வந்து லிலிபுட்டன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுவார். இது வரைக்கும் தான் இருக்குது. ஆனால் கலிவர்ஸ் ட்ராவல்ஸ் அந்த மாதிரி கிடையாது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அதே இடத்துல இருப்பார். தென் வந்து லிலிபுட்டன்ஸ் தேவையே இல்லாமல் ப்ளூஃபுஸ்கோஸ் அந்த கண்ட்ரியை வந்து அழிக்கணும்னு நினைப்பாங்க. அப்போ வந்து இவருக்கு அது பிடிக்காது, தேவையில்லாமல் செய்கிறது பிடிக்காது. அதனால இவர் என்ன பண்ணிடுவார்னா, அந்த ஆப்போசிட் டீம் பக்கம் இருந்து இவங்களுக்கு வந்து அகேன்ஸ்டாக போயிட்டு தென் அவர் கண்ட்ரிக்கே திரும்பி போயிடுவார். ஸோ இது வந்து ஒரு லாங் ஸ்டோரி. பட் இதில் வந்து இவ்வளோ தான் கொடுத்துருக்குது. டேம் 2ல மொத்தமே 2 யூனிட் தான். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக அதை படிச்சுக்கோங்க. அந்த எந்த சப்ஜெக்ட்லாம் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லியிருந்தோம் அதெல்லாம் கொஞ்சம் ரெஃபர் பண்ணி நீங்கள் பார்த்தா நல்லாயிருக்கும். ஏன்னா கிராமரை வந்து இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதை விட நாமளே கொஞ்சம் ரெஃபர் பண்ணி படிக்கிறது நல்லது.